ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வாழிய ராமானுஜ பிள்ளான் மாதகவால் வாழும் மணி நிகமாந்த குரு வாழியவன் மாறும் மறையும் சேரும்படியிரத்தின் வஞ்சப்பர் சமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னமுகழ் பூரூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத்திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே தண்டமிழ் தூப்புள் திருவேங்கடவன் வாழியே நானிலமும் தான் வாழ நான் மறைகள் தாம் வாழ மாறன் மறை வாழ ஞானியர்கள் சென்னி அணிசேர் தூப்புள் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் வாழியணி தூப்புள் நிகமாந்தாசிரியன் வாழியவன் பாதார விந்தமலர் வாழியவன் கோதிலா தான் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலார் நல்லோர் திரள் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிரி. நீளாதுங்க நேற்று தமிழ் தனியங்களோட தொடங்கினோம். இன்று சம்ஸ்கிருத தனியின் தொடங்கி பிறகு இந்த இன்றைய பாசுரமான இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் என்பதை சுவாமி அருகிலே இருக்கக்கூடியவர் அவர் பாடுவார். அது பாடிய பிறகு அந்த இரண்டாவது திருப்பாவை பாசுரத்தின் விளக்கத்தை நாம் அனுபவிக்கலாம். முதலில் இந்த சம்ஸ்கிருத தனியன் பராசர பட்டர் என்ற ஒருவர் பெரியவர் இந்த ஸ்ரீ ரங்கநாதன் கோவிலிலே எழுந்தருளியிருந்தார். அவர் எம்பெருமானுக்கு ஸ்ரீ ரங்கநாதனுக்கு மிக நெருங்கியவராக இருந்தார், மிக மிக நெருங்கியவராக இருந்தார். அதில் ஒரு அதிசயம் என்னன்னா, அவன் அப்பா அம்மா அன்பாக வளர்த்ததை விட ரங்கநாதனே அந்த குழந்தையை வளர்த்ததாக நமக்கு தெரிகிறது. அந்த குழந்தைக்கு வளர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா தூளி கட்டி அதை ஆட்டணும், தூங்கிறதுக்கு ஆட்டணும். தாய்ப்பால் சாப்பிடுவதற்கு அம்மா அங்கே வந்து கொடுத்தாலான்னு தெரியல, பெருமாளே தாய்ப்பாலாக இருந்து இந்த குழந்தை அங்கே இருந்ததுனால அது அழவே இல்லை. அப்படி அந்த தூளியில் அந்த திருமணத்தூண்னு பார்த்துருப்பீங்க, 4 தூண்கள். அந்த முதல் 2 தூணில் கட்டி அந்த குழந்தைய ஆட்டுறதுக்கு எம்பெருமானே சங்கல்பம் பண்ணி அனுகிரகம் பண்ணோம். பராசர பட்டர் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டால், 62 பத்தியங்கள் பாடல்கள் சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு அந்த நூலுக்கு பெயர். இந்த ஸ்ரீ குணரத்ன கோஷம் யாரை பற்றி சொல்லுகிறதுன்னா, ரங்கநாயிகா தாயாரை பற்றி சொல்கிறது. பெருமாளுக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு, என்னடாது நம்ம கிட்ட என்னுடைய மனைவியை புகழ்கிறானே தவிர என்னை புகழ்ந்ததாக தெரியவில்லையே என்று ஒரு நினைத்தாராம். இருந்தாலும் என் மனைவியைத்தானே புகழ்கிறான், ஸோ என்ன பாடு அப்படின்னு சொல்லிட்டாராம். ரசித்து கேட்டவர் மனைவியினுடைய புகழை ரசித்து கேட்பவர்கிறது இந்த காலத்தில் தான் அதிகம், அந்த காலத்தில் அதிகம் இல்லை. அதனால அந்த காலத்தில் திட்டுறதுக்கு தான் உபயோகப்படுத்திப்பாங்க, குழந்தைகள் பெறுவதற்கு தான் மனைவி. அப்படி இல்லாமல் அது மிஷின் சொல்லுவாங்க, வெண்டிங் மிஷின் மாதிரி, ஏடிஎம் மாதிரி, குழந்தை பெறுவதற்கு தான் பெண்களை அந்த காலத்தில் ரொம்ப படித்தவர்கள்லாம் இருந்தார்கள், பெண்கள்லாம் படித்தவர்கள் இருந்தார்கள். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாமல் இன்றைய சூழ்நிலை அப்போ இருந்திருக்கு. பாதுகாப்பு இல்லை. இப்பொழுது கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதற்கு காரணம் நிறைய காரணம் இருந்தால் கூட அரசு அதை ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்புங்கிறது அரசு ஏற்படுத்தும். அப்படி இல்லை, அரசுடைய கடமை. மத்திய அரசு, மாநில அரசு எல்லாத்துக்கும் கடமை உண்டு. அதனால் அதில் அவங்க தவறவே கூடாது. பெண்களுக்கு, அதாவது இப்போ வயதான பெண்களுக்கு கூட பாதுகாப்பு வேணும், சும்மா இல்லை. அதனால் இந்த பராசரப்பட்டர் அந்த தாயாரை புகழ்ந்து பேசின பொழுது, ரங்கநாயிகா தாயாரை புகழ்ந்து பேசின பொழுது ரசித்து கேட்டவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற ஆண்டாள் என்ற ஒரு தேவி, அதாவது சம்ஸ்கிருதத்திலே வேதத்திலே நீலாதேவி என்று பெயர்.
இந்த நீலாதேவி எதற்கு பொறுப்பு என்றால், உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமிங்கிறது செல்வத்துக்கு, எந்த வகையான செல்வத்துக்கும் மகாலட்சுமி பொறுப்பு. அதனால பூமாதேவி இந்த நாம் காலாலே நடந்து தினமுமே உதைத்து கொண்டிருக்கிறோமே, மன்னிப்பு கேட்கிறோம். காலை வேளையில யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோன்னா, முதல்ல பூமாதேவிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு சொல்றோம். என்னுடைய காலாலே தொடுகிறேன், நீ எனக்கு மன்னிப்பு தருவாயாக என்று தினமும் காலையில் சொல்றோம், எழுந்திருக்கும் பொழுது. அது சொல்றோம், உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால அடுத்த வணக்கம் யாருக்குன்னு கேட்டால் ஆதிசேஷனுக்கு. அந்த ஆதிசேஷன் இந்த பூமாதேவியை தாங்கி கொண்டிருக்கிறார், தன்னுடைய 1000 தலைகளாலே தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இந்த இன்னைக்கு பாசுரத்தில் அந்த ஒரு இது சந்தர்ப்பம் தொடர்பு வருகிறது. அதனால்தான் எல்லாத்தையுமே தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அனாவசியமாக வெளியில் போய் ஏதாவது அரசியல் பேசுறதுக்கு வரல. அதனால் இங்கே வந்து அந்த பூமாதேவி ஆண்டாளாக ஆவிர்பவித்தாள். அது எப்படிங்கிறது இந்த பாசுரம் நாம் பாட கேட்டு, அதனால் நாம் அதை ரசித்து அதுக்கப்புறம் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். நேற்று பாசுரத்தை பற்றியும் நான் இந்த பாடி கேட்டவர் பாடு சொல்கிறேன். இவரும் வந்து இந்த சுவாமியும் ரகுநாதன் சுவாமிங்கிறவர் முழுக்க இந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கார். அதனால் அவர் வந்து சொன்னார், நீங்கள் பெரியார் சாமியெல்லாம் சொன்னார். அந்த பெரியார் சாமி இல்லை, அதனால் ஆழ்வார் சொன்னது சீலமில்லா சிறியேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நான் யார் அப்படின்னு, நீங்கள் யார் அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜதாசன், ராமானுஜருக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து வேதாந்த தேசிகருக்கு அடிமைன்னு சொல்லுவார். அவர் அந்த சுவாமி வந்து மணவாள மாமுனிக்கு அடிமை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் அப்படி உண்டு. அப்படி நாம் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அது நான் தான் பெரியவன் ஒரு ஆழ்வார் சொன்னார், அது அப்புறம் சொல்கிறேன், அது ஒரு வேடிக்கை. அதனால் இங்கே இப்பொழுது இந்த பாசுரத்தை பாடுவதற்கு முன்னாடி இந்த சம்ஸ்கிருதத்தில் அந்த தனியனை யார் சொன்னேன், இப்போ பராசர பட்டர் அருளி செய்த தனியனை நாம் சேவிப்போம். நீளா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதிசரசித்தமத்யாபயந்தி ஸ்ருதிசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யாபலாக்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூஜையே வாஸ்து பூயஹ என்று சம்ஸ்கிருதத்திலே தனியன் இதனுடைய விளக்கத்தை இந்த பாசுரம் கேட்ட பிறகு, பாடி கேட்ட பிறகு நாம் அனுபவிப்போம். ஓட்டு ரகுநாதன். வையத்து வாழ்வீர்களா என்று தொடங்கக்கூடிய 2வது பாசுரம். கௌளை என்ற ராகத்தில் பாடுவார்னு நினைக்கிறேன். வையத்து வாழ்வீர்கள் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலும் செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலும் பைய துயின்ற பரமனடி பாடி பைய துயின்ற பரமடி பாடி நீ உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி
உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி இட்டு எழுதோ மலரே நாம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறன் நீ உகந்தேலோர் எம்பாவா உய்யுமாறன் நீ உகந்தேலோர் எம்பாவாய். அழகாக நம்மை அனுபவித்து அவரும் பாடி நம்மையும் அனுபவிக்க செய்கிறார். இது நேற்று சொன்னோம். அவர் என்ன சொன்னார், மார்கழி திங்கள்னு பாட ஆரம்பித்தார். முதல் பாசுரம் மார்கழி திங்கள் திருப்பியும் கடைசியில் சொல்கிறது வழக்கம். அது ஆனால் அந்த சொல்கிறது வழக்கம் எப்போன்னு கேட்டால் ஒரு பாசுரத்தை 2 முறை சொல்லும்போது தான் அந்த மாதிரி வழக்கம். இந்த பாசுரம் 2வது பாசுரம் 2வது முறை சொல்கிறது இல்லை. அதுக்காக சொல்லக்கூடாதுன்னு இல்லை. பகவான் பேரை சொல்லணும்னா அதுக்கு யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடாது, வாயை தரக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை, வாயை திறந்து எல்லோருக்கும் கேட்குற மாதிரியே சொல்லணும். அதனால தான் மைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு யூடியூப்பில் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் அதுக்கு வேறு அதனுடைய லிங்க் தொடர்புங்கன்னு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் அப்படி பண்ணுறோம். இது 4வது ஆண்டு. முக்கியமாக இந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், அதாவது சீனிவாச பெருமாள் கோவில் தான் எங்கள் பேர். இன்னொரு பெயர் திருநாமம் ஸ்ரீ வெங்கடேசன். இது பலஹாரி புருஷோத்தம ராமானுஜஜியர் மடத்தை சேர்ந்த இந்த கோவில். இது ரொம்ப வருஷமாக இருக்கு, பல நூற்றாண்டுகளாக இருக்கிறதாக கேள்வி. அதனால் இது இவர் 6வது ஜியர் சுவாமி இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். இவர் நேபாளில் பிறந்தவர், அயோத்தியில் வளர்ந்தவர். அவர் இங்கே தமிழ் மொழி அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அதனால் ஹிந்தி மொழியிலே வல்லவர், அவன் நேபாளி மொழியிலும் வல்லவர். இப்படி நல்ல ஒரு இளமையான ஒரு துறவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சொன்னான் 6 பேரை நான் வணங்குகிறேன். எம்பெருமானை கண்ணனை நாம் வணங்க வேண்டும். அதுபோல் அவன் என்ன சொன்னான், 6 பேர் நான் வணங்குகிறேன். அப்படி யாருன்னா தருணாக்னிஹோத்ரின்னு ஒரு வார்த்தை சொன்னான். தருண அக்னிஹோத்ரி. தருணன இளைஞர், அக்னிஹோத்ரின்னு சொன்னால் எல்லா சம்பிரதாய செயல்களையும் தெரிந்தவர். நெருப்பை வைத்துக்கொண்டு ஹோமம் என்று சொல்லுவோம், யாகம் வேள்வி என்று சொல்லுவோம், அதெல்லாம் செய்ய தெரிந்தவருக்கு பேர் தான் அக்னிஹோத்ரின்னு பேர். அதனால தருண அக்னிஹோத்ரி அப்படிப்பட்ட ஒரு சுவாமி நமக்கு கிடைத்திருக்கிறார். இன்று 2வது நாளாக திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய ஆசீர்வாதத்துடன் இன்று இங்கே தொடங்குகிறோம். 2வது நாளாக இதில் நீங்கள் தான் உபன்யாசம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பா சார். இல்லை, நாங்கள்லாம் பேரை போட்டு அனுப்பின ஏற்பாடு நீங்களா பண்ணுறீங்க. அப்படின்னா நான் பண்ணலைன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் பண்ணாமல் யார் பேர்லாம் போட்டிருக்கேன், உங்கள் பேர் தானே போட்டிருக்கு ஃப்ளெக்ஸி போர்டில் அப்படின்னு. இல்லை, அதுக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் இப்போ சொன்னமே அடிமை என்று சொன்னோமே, அந்த அடிமைத்தனத்தை மனதுக்குள் நினைத்து கொண்டு எம்பெருமான் தான் இதெல்லாம் செய்கிறான் என்று ஒரு முழு நம்பிக்கையோடு, இப்போ எனக்கு தெரியும், எனக்கு வாய் இருக்கிறது, பேச தெரியும், இதுல எல்லாம் வருது பேப்பர்லாம், வாயை வாடகைக்கு விட்டாயான்னு கேட்பாங்க.
இந்த மாதிரி வாடகைக்கு விடாம வாய் நம்ம வாய் பேசுறதுக்கு அவன் தான் அனுகிரகம் பண்ணணும். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். என்னுடைய பேராசிரியர் டாக்டர் CS வெங்கடேஸ்வரன் பேர், அவரும் திருப்பதி பெருமாள் பேர் தான். அவர் வந்து எனக்கு MA படிக்கும் பொழுது, அவர் முதுகலை சமஸ்கிருதம் படிக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் செய்தவர். அவர் சொல்லுவார், நீ பேசும் பொழுது நீ பேசுகிறாய் என்று ஏன் மனத்துக்குள் நினைத்து கொண்டு இருக்கிறாய். அப்ப யார் பேசுறதுன்னு நினைச்சுக்கணும்னு கேட்டேன். அதனால எம்பெருமான் தான் பேசுகிறான்னு நினைச்சுக்கணும். நான் பேசுகிறேன்னு திமிரு அடங்காம இருக்குன்னு அர்த்தம், செருக்கு இருக்குங்கிறோம். அதனால வினயம் இல்லை, அடக்கம் இல்லைங்கிறோம். இப்படிலாம் சொல்றோம். அதனால தான் தனது, நான் தான் இந்த மைக்கை கொண்டு வந்தேன்னு இவருக்கு தெரியும். ஆனா என்னது மைக்குன்னு சொல்றது இல்லை, எம்பெருமானது. இப்ப நாம பேசினா அது பரப்புகிறது, ஒலி அதிகமாக கேட்கிறது. அப்ப அதுதான் பேசுகிறதா, நான் பேசுகிறேன். நான் எனதுங்கிற எப்ப மமக்காரத்தை விடுகிறோமோ அப்ப நாம் நல்ல பக்தர்களாக ஆகும். அதற்கு ஒரு பெரிய சம்ஸ்கிருத வாக்கியம் புரியும் உங்களுக்கு. சம்ஸ்கிருதம் வந்து கஷ்டம் இல்லை. இங்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவரெல்லாம் வந்துருக்காங்க. மோகன் ஒருத்தர் அடிக்கடி இங்க வர, இன்னைக்கு வந்திருக்கார், அவரும் கேட்போம். பகவானேவன் பெருமாள் தான். பகவானேவன் ஸ்வநியாமிய, அவரே சங்கல்பம் செய்து முடிவு செய்து ஸ்வநியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி சுசேஷதைக்கரசேன அனேன ஆத்மனா கர்த்தரா ஸ்வக்கீயஸ்ய உபகரணைகி சுவாராதனைக்க பிரயோஜனாய, தன்னை போற்றுவதற்காக, சுவாராதனைக்க பிரயோஜனாய, பிரயோஜனம் தமிழ் சுவாராதனைக்க பிரயோஜனாக பகவான் சர்வசேஷி சிவபதி பரமபுருஷா, இப்படிலாம் அடைமொழி கொடுக்கணும். அடைமொழி அப்ஜெக்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடைமொழி கொடுக்கணும். அவருடைய தகுதியெல்லாம் கொஞ்சம் தான் சொல்றோம். பரமபுருஷா சுசேஷபூதமிதம், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. விசேஷபூதமிதம், அதாவது நான் தான் அந்த சேஷன் பேர், அவர் தான் சேஷின்னு பேர். சேஷின்னா தலைவன், சேஷகான்னா அடிமை. அதனால சேஷகா சேஷிங்கிறது நம்ம 9 உறவுகளுக்குள்ளே ஒரு உறவு. நமக்கு எத்தனையோ உறவு இருக்கலாம். ஏன்னா இந்த திருப்பாவை பாத்திரத்தில் வருது, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய்ன்னு வருது. ஒரு மாமான் மகளேன்னு எப்படி ஒருத்தர் கூப்பிட்டார் அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணு இன்னொரு பெண்ணை கூப்பிடும் பொழுது மாமா பொண்ணே அப்படின்னு கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டாருன்னா, அது அந்த சம்பந்தமே இல்லை. ஆனா இப்போ இவர் வீட்டுக்கு நான் போனா இவருடைய மனைவி என்ன சொல்றோம், மாமி அப்படின்னு. அப்ப மாமின்னா என்ன அர்த்தம், மாமாவுக்கு மனைவி மாமின்னு சொல்றோம். இந்த அப்படின்னா மாமான்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, என்னுடைய தாய்க்கு சகோதரன். அப்படி உறவை நாம பலப்படுத்தி அப்படிதான் சொல்லணும். அதனால ஏன் மாமாங்கிறோம் அப்படிங்கிறது, ஏன்னா சின்ன வயசுலேயே அது கேள்விப்பட்டேன். தாய்க்கு சகோதரன் என்று நினைச்சுக்கணும். அப்படி எல்லாரையும் அப்படி நினைக்கணும். இந்த உறவுங்கிறத அப்படி நிறுத்தி வச்சுக்கணும். அதனால விட்டா போயிடும், உறவு போயிடும். பார்க்காமல் பேசாமல் தொடர்பு இல்லாமல் இருந்தால் உறவு போயிடும்னு சொல்றாங்க. அதனால உறவு விடக்கூடாதுன்னு சொல்றோம். அதனால பெருமாளுக்கும் நமக்கும் உறவு விடக்கூடாது. அதனால சுசேஷபூதமிதம். இப்ப இந்த திருப்பாவைக்கு சமஸ்கிருதத்துல திருங்கிறதுக்கு ஸ்ரீன்னு, எப்போதும் உங்க பெயருக்கு முன்னாடி திருன்னு எழுதுவீங்க. அதனால உயர் திருன்னு கொஞ்சம் பெரியவங்களுக்கு எழுதுவோம். நாமளே பெரியவங்களுக்கு எழுதும்போது உயர் திரு. அப்புறம் இங்க வந்து நீங்க இதுக்கே நம்ம கோவிலுக்கே என்ன சொல்றீங்க, அருள்மிகுன்னு நீங்களா எழுதுறீங்க. அருள்மிகு என்னவோ அவர் எழுதாட்டா கொடுக்க மாட்டாரா, அதனால நாம அந்த மரியாதைக்காக எழுதுவோம். அருள்மிகு ஸ்ரீ திரு ரங்கநாதன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நமக்கு திருன்னு சொல்ற மாதிரி ஸ்ரீன்னு பேர் இந்த திருப்பாவைக்கு. திருங்கிறதான ஸ்ரீ. பிரபந்தம்னா இந்த புஸ்தகம், இந்த ஸ்ரீ பிரபந்த வியாக்கியானம், அதாவது விளக்கம். ஆக்கியம் என்ற பெயருடைய கர்ம செயலை ஸ்வஸ்மை தனக்காக, சொப்ரீத்தியை தன்னுடைய உகப்புக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக சுயமேவ காரயதி. நேற்று சொல்ல மறந்துட்டேன், அதனால என்னைக்காவது நினைவு வச்சுக்கணும். நாம எதுவும் செய்யறதில்லை, எம்பெருமான் நம்மை தூண்டி நாம் செய்கிறோம். நாம் அவனுக்கு உபகரணமாக, இன்ஸ்ட்ருமெண்ட் என்று ஆங்கிலத்தில் இருப்பார். நமக்கு அவனுக்கு நாம் அடிமையாக இருந்து கொண்டு அவன் செய்ய வேண்டிய செயலை அவன் நம்மை செய்ய வைக்கிறான். அதே போல 30வது பாசுரம் நாம்
முடிக்கிற அன்னைக்கு 14ஆம் தேதி அடுத்த வருஷம் 2026 திருக்கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணத்தோட ஸ்வயமேவ காரித்தவான். இன்னைக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பெங்களூரிலிருந்து நேற்று ஒரு நண்பர் எழுதியிருந்தார். அவர் வந்து சம்ஸ்கிருதத்துக்காக தன்னுடைய உயிரையே தொண்டாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் அதுக்காக ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் வியோமா லிங்குவிஸ்டிக்ஸ் லேப் அப்படின்னு பேர். பெங்களூரில் இருக்கு. அங்கே ஒரு 25 பேர் பணிபுரிகிறார்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர்கள் 400 படிப்பு கொடுக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் 400 விதமான படிப்பு தருகிறார்கள். அந்த 400 விதமான படிப்பில் அடியனும் நான் அங்கே ஆசிரியராக இருந்து 2-3 படிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த படிப்புக்கு எல்லோருக்கும் பணம் கிடையாது. நீங்கள் பணம் கட்ட வேண்டாம். பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதுறதுக்கு பணம் கட்ட வேண்டாம். அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்பது கிடையவே கிடையாது. ஒன்றுமே பணம் கொடுக்கும். நீங்கள் அந்த படிப்பில் சேர்ந்து கற்றுக்கலாம் சம்ஸ்கிருதம். ஆனாவன்னிலேருந்து ஆரம்பித்து என்ன பெரிய பெரிய புஸ்தகம்லாம் படிக்கணும். என்ன புஸ்தகம் வேணுமோ அவங்க சொல்லித் தருவாங்க சம்ஸ்கிருதத்துக்கு. அது அப்படி ஒரு இது நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். 400 படிப்பு இருக்கு. 400. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, இந்த திருப்பாவை எங்கேயாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்கான்னு கேட்டார். அவர் என்ன கேட்டது வந்து நான் அதை கிண்டலாக எடுத்துக்கல. ஏன்னா அவர் எல்லாம் தெரிந்தவர். அதனால் அவர் இணையதளத்துக்கு போயிருந்தா கிடைச்சிருக்கும். அவர் என்ன பண்ணார், இணையதளத்துக்கு போகாமல் நான் தான் இணையதளம்னு நினச்சி, சம்ஸ்கிருதத்துக்கு இணையதளம்னு நினச்சி எங்கள் இன்டர்நெட்டே நான் தான் அப்படின்னு எழுதினார். இன்னைக்கு காலையில் எனக்கு அவருக்கு பதில் சொல்லணும்னு நினச்சி இணையதளத்துக்கு போனால் ஒரு 4 இடம் கிடச்சி, 4 வெப்சைட் கிடச்சி இணையதளம். இந்த 4 இணையதளத்தில் உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா இது பெரியவர்கள் பேர்லாம் சொல்லணும். CUVSN ஸ்ரீராமதேசிகன் நேராக பார்த்துருக்கேன். அவரை நேராக பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். சென்னையில் இருந்தார். அவர் வந்து திருப்பாவையை முழுக்க சம்ஸ்கிருதத்தில் மொழி ஆக்கம் செய்தார். அது மாதிரி இன்னும் 2-3 பேர், KN ரமேஷ்னு ஒருத்தர். எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க பேருன்னு கேட்டால் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். அதனால் KN ரமேஷ்ங்கிறவர் ஒவ்வொரு திருப்பாவை பிரபந்தத்துக்கும் பாசுரத்துக்கும் சம்ஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. இதுதான் உங்களுக்கு தெரியும், முகநூல் அதில் போட்டிருக்காரு. நாங்களே அந்த ஃபேஸ்புக்கை சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். முக புஸ்தகம் சொல்லப்போம். தமிழ் தான் முகம், ஃபேஸ், புக்கு புஸ்தகம், முக புஸ்தகம் சம்ஸ்கிருதம். அதனால எல்லா வார்த்தையும் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதுக்காக நமக்கு ஆசைப்படுவோம். இப்போ எனக்கு என்ன எண்ணம் கேட்டால், நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டால், இங்கே முடியாது. ஏன்னா கேட்குறவங்க உங்களுக்கு சம்ஸ்கிருதம் புரியணும். சம்ஸ்கிருதத்தில் இந்த திருப்பாவையை விளக்கி அதை யூடியூப் வீடியோவில் போடலான்னு நினைக்கிறேன். அப்போ உலகம் பூரா தெரியும். ஏன்னா சம்ஸ்கிருதம் வந்து உலக மொழி. நம்ம ஊர் இந்திய பாரத தேசத்தினுடைய மொழி மட்டும் இல்லை, யாருக்கும் அது தாய்மொழி அல்ல. எங்கேயாவது இப்போ கேட்டிருக்கீங்களா, யாருக்காவது தாய்மொழி இல்லை அது. அதனால் அந்த தாய்மொழி தெரியாதவர்கள், அதாவது சம்ஸ்கிருதம் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் தாய். எப்படி தாயின்னு கேட்டிங்களா, ஆங்கிலத்தில் பல சொற்கள் இங்கேருந்து சம்ஸ்கிருதத்துலேருந்து எடுக்கப்பட்டது. லாட்டின், கிரீக் என்று 2 மொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த 2மே சம்ஸ்கிருதத்தோடு ஒத்து போகக்கூடிய மொழிகள். அதனால் அதுலேருந்து தான் இங்கிலீஷ் வந்தது. இங்கிலீஷு சம்ஸ்கிருதம் ஒரே இண்டோ ஜெர்மானிக் மொழிகள் குழுவில் இருக்கு. அதனால் இங்கிலீஷில் சொல்கிறதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் ஒரே உச்சரிப்பு கூட இருக்கும். நிறைய உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நேரம் திருப்பாவை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அதனால் நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், 1/2 மணி நீங்கள் உங்களை பற்றி பேசுனீங்க, உங்கள் ஆசிரியர்களை பற்றி பேசுனீங்க, 1/2 மணி தானே திருப்பாவை பாசனம் பேசுனீங்கன்னு. அதனால் அப்படி இல்லாமல் இன்று கொஞ்சம் நேற்று பாசனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி, விட்டு போனதையும் கொஞ்சம் சொல்லி, அதனால் இன்னொன்று, ஒரு திருப்பாவை பாசனத்துக்கும் அடுத்த திருப்பாவை பாசனத்துக்கும் தொடர்பு நிச்சயம் உண்டு. அதனால் முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முடிச்சார் ஆண்டாள். அந்த நாராயணனே நேற்று சொல்லிட்டேன். இந்த நாராயணங்கிற அந்த 4 எழுத்துக்கு என்ன பெருமை என்று கேட்டால் வேதம் சொல்கிறது. சகஸ்ரசீருஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வன் நாராயணம் தேவ அக்ஷரம் பரமம் பிரபும்
விஸ்வத பரமான் நித்யம் விஸ்வம் நாராயணம் ஹரிம் விஸ்வமேவேத புருஷத்தத் விஸ்வமுபஜீவதி. இப்படி என்று நாராயண மகாஜேயம் நாராயண 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 நாராயணன் என்று ஜபம் பண்ணுகிறது. அவ்வளவு முக்கியமான வேதத்தினுடைய வார்த்தை நாராயணன். உங்களுக்கே தெரியும், 8 எழுத்து நமோ நாராயணாய என்ற ஒரு மந்திரம். அது ஓம் என்ற பிரணவம் என்ற ஒரு 3 எழுத்து சேர்ந்த ஒரு அக்ஷரத்தை சேர்ந்தது 8 அக்ஷரம். 8 எழுத்து மந்திரம் என்று சொல்வார்கள். அதை அது இந்த எம்பெருமானுடைய பெருமையை விளக்குகிறது. இது அடுத்த நாளைக்கு பாசுரத்தில் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமை 3வது பாசுரமான ஓங்கி உலகளந்த என்று ஆரபியில் சுவாமி பாடக்கூடிய மந்திரம், ஆரபி என்ற ராகத்தில் அந்த பாசுரம் நாளைக்கு அதை விளக்குது. இன்று என்ன பார்த்தோம், நேற்று ஒருத்தர் சொன்னார் சிரிப்புக்காக, இந்த சுவாமி ரகுநாதன் பாடிய ஒரு பாடு நீங்களும் அந்த மாதவியை திங்களை பாட போறீங்களோன்னு பயந்து போயிட்டேன். அந்த மாதிரி இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். இவர் நன்றாக பாடின ஒரு பாடு, அதுக்கு அபஸ்வரத்தோட தாளம் இல்லாமல் பாடுறதுக்கு நான் தயாராக. நேர அர்த்தத்துக்கு வந்துடுவோம். என்னவோ கேட்டாங்க, இந்த திருப்பாவை பாசுரம்லாம் விளக்கெல்லாம் கொடுக்குறீங்களே, அதில் ஏதாவது சிரிப்புக்கு இடம் இல்லையான்னு சொன்னாதான் உண்டு, மேலே வேற வழி இல்லை. அப்போ அந்த அந்த ராக ஆரம்பம் மட்டும் இருக்கு. வையத்து வாழ்வீர்கள். சில மதங்கள் என்ன பண்ணுகிறது, ஏய் பாவிகளே அப்படின்னு கூப்பிடு, பாபம் செய்தவர்களேன்னு கூப்பிடுது. அப்படி கூப்பிடாமல் நல்லவர்களே வையத்து, இந்த உலகிலே வாழ்வீர்களா, வாழ்வீர்கள், நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே. அப்ப நீங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடேச பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக நிறைந்து இருக்கிறதுன்னு என்ற அர்த்தம். அது கூட இஸ்கான் என்ற ஒரு அமைப்பிலே அவர்கள் பஜனை செய்து கொண்டு போகிறார்கள். அதுவே நமக்கு இங்கே தடங்களாக இருக்குமோ என்று நினைக்கிறேன். அதனால இங்கே இந்த வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிட்டா நல்லவர்களே, நன்றாக இருப்பவர்களே. இப்ப நன்றாக இருப்பவர்கள் எதற்கு எம்பெருமானை தொழ வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கை நன்றாக இருந்துச்சுன்னா, துன்பமே இல்லாம இருந்துச்சுன்னா கோவிலுக்கே வர மாட்டோம். எதுக்கு கோவிலுக்கு வரணும்? கோவில் இருப்பது என்ன எதுக்காக இருக்குன்னா, நாம கடவுளை மறந்து விடுவோம் என்ற அவநம்பிக்கையில் தான் கோவில் இருக்கு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா வீடு தான் கோவில். வீட்டில் இருக்கிற, நேத்தியே சொன்னேன், அம்மா அப்பா தான் தெய்வம். வீட்டில் அம்மா அப்பா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவன் தெய்வம், தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவனும் தெய்வம். அவங்க இப்போ இல்லைன்னா இப்போ மனைவி தான் தெய்வங்கிறாங்க சிலர். ஆனால் அப்படி இல்லை, மனைவி சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ நேற்று சொன்னேன், குழந்தைகள்லாம் நம்ம சொல்றதை கேட்டது அந்த காலம், குழந்தைகள் சொல்வதை நான் கேட்பது பெற்றோருடைய இந்த காலம். அப்படி நினைக்க வேண்டியிருக்கு. அவர் நேற்று அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய பையன் பெங்களூர்ல இருக்கான், அவன் இரவு வேளையில வண்டி விடாதே, ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கு, அதனால இங்கே கொசு கடிக்கிறது, 1000 காரணம் வராமல் இருக்கிறதுக்கு. அதனால பையன் சொல்லிவிட்டான், அதனால வர முடியவில்லை என்று. ஏன்னா எதிர்க்கே வருகிற அந்த ஒளி விளக்கு நம் கண்ணுகளை பாதிக்கிறது. அப்படி எதுக்காக சொன்னா, இப்போ வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிட்டா, அதுக்கு முன்னாடி பாசனத்தில் திருப்பியும் ஞாபகப்படுத்துறதுக்காக கடைசி வரிக்காக சொன்னோம். இப்போ நாம துன்பமே இல்லை, ஒரே இன்ப வாழ்க்கையாக இருக்கிறதுன்னு சொல்லிச்சு. அதுல ஒரு வார்த்தை இருந்தது, செல்வச் சிறுமீர்கள். செல்வச் சிறுமீர்கள், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணம் உபயோகப்படுத்த முடியாத நல்ல வசதியோடு இருக்கேன் அப்படிங்கிற போது செல்வச் சிறுமீர்கள், சின்ன குழந்தைகள். அவங்களுக்கு போய் நம்முடைய ஏழ்மையை பெற்றோர் காட்ட மாட்டாங்க, எப்படியாவது கடன் வாங்கியாவது படிக்க வச்சிடணும்னு நினைப்பாங்க பெற்றோர் குழந்தைகளை. ஆனால் குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுல அது தெரியாது, அப்பாட்ட பணம் இருக்கா, அம்மாட்ட பணம் இருக்கா, 2 பேரும் சம்பாதித்தே பணம் போதல்லையா அப்படின்லாம் மனசுக்குள்ள அவங்களுக்கு தோணும். அதனால செல்வச் சிறுமியர்கள்னு போட்டா. அதனால இன்னும் 2 காரணம்,
செல்வம் ஏன் வந்ததுன்னு சொன்னா கண்ணன் கோகுலத்துல வளர்கிறான், அதனால பக்கத்திலே இருக்கிறான். அதுக்கு பேர் சாமீப்பியம் என்று தமிழ்ல, சமீபம், அருகில் அருகில் இருக்கிறான் கடவுளுங்கிறதுனால அவங்களுக்கு செல்வம் தான் இருக்கு. என்ன செல்வம் இருக்குதுன்னா பக்தி செல்வம் இருக்கு, இறைப்பற்று என்ற செல்வம் இருக்கு. இது அந்த செல்வ திருமீர்கால அந்த வார்த்தை. அது கடைசியில இப்ப பணம் இருக்கு, வசதி இருக்கு, இன்பமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்படின்னா என்ன வேணும்னா பாரோர் புகழ வேண்டும், நம்ம எல்லாரும் புகழ வேண்டும். பாரோர் புகழ, பாரோர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் புகழ வேண்டும். நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள், இப்ப இவரை பார்த்தா சொல்லலாம் நன்றாக படித்திருக்கிறார். 2 எம்டெக், ஒரு பிஹெச்டி. பெரிய படிப்பு பிஹெச்டி இல்லை, எனக்கு நேற்றே சொன்னேன் பிஹெச்டி இல்லை, அந்த மாதிரி படித்தவர் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இந்த படித்தவர்கள் இவரை மாதிரி இருக்கிறவர் அடக்கமாக இருக்கிறதுனால என்னுடைய நண்பருக்கு இவரை தெரியல. ஆச்சரியமா இருந்தது. நான் சொன்னேன் இவ்வளவு வருஷமா அங்க இருக்கார், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலையே. படித்தவர்களை நாம் கண்டுக்காம இருக்கோம் தானே. இப்போ எம்பெருமான் என்ன பண்றான், நம்முடைய குறைகளை கண்டுக்காமல் இருக்கான். அதுல முக்கியமா யார் கண்டுக்காம இருக்கான்னு சொன்னா ஸ்ரீதேவிக்கு, அந்த மகாலட்சுமி கண்டுக்கிறாளாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய பாபங்களை. ஆனா பூமாதேவி கண்டுக்கலையா. வலது பக்கம் பார்த்தார் எங்க ரங்கநாதன் நம்பெருமாள், இந்த பக்கம் ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கிறாள். அப்ப அந்த ஸ்ரீதேவியை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பக்தர்கள்லாம் கோவிலுக்கு வராங்க நிறைய பேர், அவங்க நிறைய பாபங்கள் செய்திருக்கார்கள், அந்த பாபங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள்னு இவன் சொன்னான். நீ என்ன சொல்றன்னு இடது பக்கம் பூமாதேவியை பார்த்த உடனே பூமாதேவி சொன்னானா, ஆழ்வார் பாட்டு உங்களுக்கு தெரியாதா பெருமாளே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் உண்டா? அதனால ஆழ்வார் சொன்னார், என்னடியார் அது செய்யார், செய்தாலும் நன்று செய்தார்னு சொன்னாரு ஆழ்வார். அப்படி இருக்குச்சு பக்தர் எல்லாம் தப்பு பண்றான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஸ்ரீதேவிகிட்ட சண்டை போடல, களத்திர சண்டைன்னு சொல்லுவாங்க, சக்களத்தி சண்டை, அந்த மாதிரி சண்டை போடல. பூமாதேவி சொன்னா அவர்கள் ஒண்ணுமே பாபம் செய்யல, வந்து காலில் விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ ஆசீர்வாதம் பூமாதேவி. இந்த ஆரிஜன் பாரோர் புகழ். மகாலட்சுமி, மகாலட்சுமி இன்னொரு உருவத்தில் இருக்கிற அந்த பூமாதேவி பேசனை காலால மிதிக்கக்கூடிய, நம்மால் காலால் மிதிக்கக்கூடிய பூமாதேவி நம்ம பார்த்து குற்றமே செய்யவில்லை என்று. அது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, குற்றம் செய்தாலும் அதை செய்யவில்லை என்று சொல்றான். நமக்காக ஒரு சிபார்சு, சிபார்சுங்கிறது ஹிந்தி, அதனால ரெக்கமெண்டேஷன் ஆங்கிலம், தமிழ்ல உபயோகப்படுத்தல, ஒரு கற்றுக் கொடுக்கிறார், எம்பெருமானுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி பாரோர் புகழ. சரி, பாரோர் புகழ் இப்ப இவர் படிச்சிருக்கார் சொன்னா என்ன பண்ணணும், நேத்தியே சொன்னேன், இது வாங்கினது தெரியவே இல்லை, அந்த டிகிரி வாங்கினதுலாம் தெரியவே இல்லை. இவர்கிட்ட என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கு, கணினி அறிவு எவ்வளவு இருக்குன்னு நம்மளால அளந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா சனி ஞாயிறு கிழமைகளிலே இவர் காலையிலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரலையும் பெரிய பெரிய நிறுவனங்களிலே, கல்வி நிறுவனங்களிலே எம்டெக் அந்த மாதிரி படிப்புக்கு இவர் சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் ஸ்ரீரங்கத்தில் இப்போ உட்கார்ந்து ஓய்வு பெற்றவர் பாடம் சொல்லி தர்றாரு. ஸோ பாரோர் புகழ என்ன பண்ணணும், படிந்து அடக்கம். இப்போ எம்பெருமான் சேவிக்க வேண்டும், கோவிலுக்கு வரங்க சேவிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும். இப்போ இவர் வீட்டுக்கு, இவருடைய திருத்தமையனார் அவர், இவர் வீட்டுக்கு நான் போனாலும் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும், சேவிக்கணும். சேவித்து சம்ஸ்கிருதத்திலே தன்னுடைய பெயரை என்ன வேதம் படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லணும். படிக்கலையே வேதம், அதுக்காக ஞாபகப்படுத்திக்க. யஜுஷாக்கா அத்தியாயி என்று சொல்றேன். ஐயோ யஜுர்வேதமே படிக்கலையே, 100 வருஷம், 80 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். வயசு 80 ஆயிடுச்சுன்னா 80 வருஷமே யஜுஷாக்கா அத்தியாயி, யஜுஷாக்கா படிக்கல. படித்துக் கொண்டிருக்கிறேன், ஞாபகப்படுத்துறதுக்காக. நேற்று படிக்கல, இன்னைக்கு படிக்கல. திருப்பாவையை படிக்கணும், பாடணும். திருப்பாவை 30 பாசனத்துல ஒரு பாசனம் தெரியுமான்னு கேட்கிறாங்க, கேட்கணும். குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் சொல்லித்தரும், நம்ம கையில அடங்க மாட்டேங்க, அதனால சொல்லித்தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அப்படி
இப்ப பார்வோர் புகழ படிந்து ஏல் ஏற்றுக்கொள் ஓர் எம்பாவாய். ஓர் தனியாக எம்பாவாய்ங்கிறது ஒன்றிலே முடியும். அதுனா பாவை நோன்பு நோக்கின்ற இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள், சிறு குழந்தைகள். சரி, இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறேன், நான் நேரமாயிடும், வேகமாக சொல்கிறேன். பெரியோர்கள் கோகுலத்தில் நிறைய பேர் இருந்தார்கள், முக்கியமாக பெற்றோர்கள். அந்த குழந்தை சிறு பெண் குழந்தைகள், இந்த சிறு பெண் குழந்தைகளோடு ஒரு சின்ன ஆண் குழந்தை, அதாவது கண்ணனை, அதாவது பெருமாள்ங்கிறது பல பேருக்கு புரியல. கண்ணன் அவதாரம் தான், அவர் மகாவிஷ்ணு தான் புரியல. புரிந்தாலும் புரியாத மாதிரி நடிக்கிறார்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா பெரியவர்களுக்கு எல்லாம் தெரியும். நாமெல்லாம் தெரிஞ்சே சிலதெல்லாம் சில செயல்கள் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், சில வேளை தவறு செய்கிறோம், சில வேளை இல்லை பல வேளை தவறு செய்கிறோம். அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணார்கள், இந்த சிறு பெண் குழந்தைகளை கண்ணனோடு விளையாடுவதற்கு அனுமதி தராமல் இருந்தார். அவர்களை இந்த சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்கூல்ல ஹாஸ்டல் இருக்கு, மாணவர் விடுதி மாணவி விடுதி இருக்கு. அந்த விடுதியில வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி பூட்டிட்டாங்க, நிலவரைகளில் பூட்டி விட்டார்கள். சரி, நிலவரைகளை பூட்டி விட்டா அதுக்கு என்ன பண்றது? கண்ணன் அவதாரம் எங்கே? இந்த கோகுலத்துக்கு வந்துட்டான். மதுரையில பிரிஞ்சு அவதாரம் செய்து கோகுலத்துக்கு வந்தாச்சு. அன்னைக்கு ராத்திரியே வந்தாச்சு, நடு ராத்திரியில வந்தாச்சு. ஆதிசேஷன் கொடைபிடிக்க யமுனா நதி பிரபாகத்திலே வழிவிட வேகமா வந்துட்டான் இங்க ராத்திரியே. யசோதைக்கு பெண் பிறந்ததுங்கிறது யசோதைக்கே தெரியாது. காலையில எழுந்து பார்த்தா ஆண் குழந்தை இருக்கு. அதனால பெண் குழந்தை பிறந்ததான்னு கூட தெரியல, ஆண் குழந்தை பிறந்ததான்னு கூட தெரியல. பிரசவம் அவ்வளோ சுலபமாக இருந்திருக்கிறது. அதனால பேரு எல்லாரும் என்ன நினைத்தார்கள், கோகுலத்துல தான் இந்த குழந்தை, ஆண் குழந்தை கண்ணன் பிறந்திருக்கிறது என்று நினைத்தார்கள். அப்ப அந்த ஆண் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே 2 வயசு 3 வயசு 4 5 வயசுல என்ன நினைத்தார்கள், இந்த நம்முடைய பெண் குழந்தைகளை இவனோடு அனுப்பக்கூடாது. கண்டுபிடித்து விட்டார்கள், கண்ணன் பொல்லாதவன் என்று கண்டுபிடித்தார். ஆண் குழந்தைகள் கொஞ்சம் வீட்டில் பார்ப்பீங்க நிறைய விஷமம் பண்ணும். அதனால அந்த விஷமம் பண்ணக்கூடிய குழந்தை கூட நம்ம பெண் குழந்தைய அனுப்ப வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. சரி, அதுக்கு ஒரு காரணம் இவன் ஏற்படுத்தி, எம்பெருமான் கண்ணன் என்ன ஏற்படுத்தி? மழை பெய்யாமல். எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள் மழை பெய்யாமல். எப்போ? துவாபர யுகம். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த கலியுகத்துல அவதாரம் செய்த ஆண்டாள் பிறந்த சமயத்துல, அந்த ஆண்டாள் வளர்ந்த சமயத்துல, அது செல்வ சிறுமியர்கள் பார்த்துருக்கோம். அதனால வசதிகளுக்கு குறைவில்லாத குழந்தைகள், வீடுகள், குடும்பங்கள். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் அப்படிதான். ஆனால் எம்பெருமானிடம் இறைப்பற்று பக்தி வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் இந்த திருப்பாவையை நமக்கு அருள் செய்து, தனக்கு அருள் செய்தல்ல, நமக்கு அருள் செய்து, இன்னொரு பெண்ணை எழுப்புவதாக ஒரு 10 பாசுரம் பாடி, 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரலையும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவதாக பாடி, அதுக்கப்புறம் 16வது பாசுரத்திலிருந்து எம்பெருமான் கண்ணன் 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 என்று எழுப்புகிறார். கண்ணனுடைய மனைவியாக அங்கே நப்பின்னை என்று வருகிறாள். இந்த நப்பின்னை என்பவள் யசோதை என்ற தாயினுடைய, வளர்ப்பு தாயினுடைய அண்ணனுடைய, கும்பன் என்ற அண்ணனுடைய திருமகள் அவள் நப்பின்னை. இந்த நப்பின்னை என்ற பெயர் இந்த 2-3 பாசுரத்தில் இங்கே வருது. 17வது பாசுரம் வருது, 20வது பாசுரத்தில் வருது, நப்பின்னை நங்காய்னு வருது. அப்போ அந்த நப்பின்னை யாருன்னா கோதா. கோதா யாருன்னா ஆண்டாள். அதனால ஆண்டாள்ங்கிற நாச்சியார். அதான் இது இந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரி. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சரித்திரம், வரலாறு. பூவராகன் உங்களுக்கு தெரியும், வராக அவதாரம் எடுத்தார். இந்த பூமாதேவியை காப்பதற்காக அந்த வராக அவதாரம் எடுத்தார். பூமாதேவியை திருடி கொண்டு போனவன் அசுரன். அந்த அசுரர்களை யாருன்னா மது, கைட்டபர் என்று இரட்டை ராட்சதர்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். அவர்களை இந்த பூமாதேவியை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுத்தார். அதனால பூமாதேவி ஒரு கேள்வி கேட்டார். அனாவசியமான கேள்வி இல்லை, அவசியமான கேள்வி. என்ன கேள்வி கேட்டார்? இந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, கோடிக்கணக்கா. அந்த யுகத்துல, அதாவது திரேதா யுகம், முதல் யுகம், இந்த இருக்கார்களே, அவர்களெல்லாம் துன்பப்படுகிறார்களே, அவர்களை துன்பப்படுவதை பார்த்து நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க தானே அவங்களை படைத்தது,
படைத்தவர்களை நீ காக்க வேண்டாமா? உனக்கு காக்கும் கடவுள்னு பேராச்சே. பிரம்மா விஷ்ணு சிவன் விஷ்ணு வந்து காக்கும் கடவுளாச்சே. காப்பாற்ற வேண்டாமா? ஒருத்தருக்கும் துன்பம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டாமான்னு உங்க கையில தானே இருக்கிறதுன்னு கேட்டபோது, நீ வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. எப்ப முயற்சி பண்ணி பார்க்கறது அப்படின்னு கேட்டான். பெருமாள் தான் சொன்னான், கலியுகத்துல ஆண்டாளா கோதாதேவிய அவதாரம் செய், உன்னுடைய முயற்சியை செய், நானும் உனக்கு உதவி செய். அப்படி வந்த சுருக்கமா சொல்லிட்டேன். பூவராகன் பூமாதேவிட்ட பேசின பேச்சு தான் ஆண்டாள் அவதாரத்துக்கு வழி போலியது. நேற்று ஒருத்தர் கேட்டார் என்ன, இந்த மாதிரி நல்ல தமிழ்ல பேசுறீங்களே, எல்லாருக்கும் புரியுமா, கொச்சை தமிழ்ல பேசக்கூடாதா அப்படின்னா, கொச்சை தமிழ்லையும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஆண்டாளே இடைப்பேச்சும் முடை நாற்றமும் சொல்வார். ஒரு இடைச்சியா ஆயிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. யாருடைய பொண்ணு? பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமகளா அவதாரம் செய்தவர். பெரியாழ்வார் யாரு? வேதத்தை எல்லாம் தெரிந்தவர். அதனால வேதமனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவே திருமகன் செய்தவர். அப்படி அழகு. அதனால இப்ப வந்து பாசுரத்துக்கு வந்துடுறோம். வையத்து வாழ்வீர்கள். இப்ப இதுல என்ன சம்பிரதாயம் கேட்டா, நாம கோவிலுக்கு வரணுமா, கோவில் நம்ம வீட்டுக்கு வருவோம்? வராது. கோவில் எப்படி நம்ம வீட்டுக்கு? நம்ம வீடு ஒரு கோவில் தான். அங்கேயும் ஒரு அறை வைத்திருக்கிறீர்கள், பூஜை அறை வைத்திருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் போய் தொழுகிறீர்கள், நமஸ்காரம் செய்கிறீர்கள், நல்லா இருக்கு. ஆனால் இது ஒரு வேடிக்கைக்காக சொல்றது என்னன்னு கேட்டா, படுக்கை அறை பெருசாக இருக்கு. என்னுடைய வீட்டில் படுக்கை அறை பெருசாக, என்ன சொல்றோம், மாஸ்டர் பெட்ரூம். ஆனால் பூஜை அறை சிறியதாக, இந்த மாதிரி ஒரு அலமாரியில ஒரு சின்னதா வச்சுன்னு, அங்கே ஒரு சின்னதாக திருவிளக்கு ஏற்றி, அங்கே வந்து நான் ஒரு வீட்டில் தான் சமீபத்தில் பார்த்தேன். இவருடைய பக்கத்தில் இருக்காரு, மெட்ரோ டவுன் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. இந்த மெட்ரோ டவுனில் ஒருத்தர் வீட்டில் பார்த்தேன், ஒரு ரூம் அதற்காக அறையே ஒதுக்கி இருக்கிறார். பூஜைக்குன்னு ஒரு அறை. அந்த அறையில் எல்லா வசதியும், பூஜைக்கு வேண்டிய எல்லா வசதியும், தண்ணீர், காற்று, எல்லாம் பெரிய அறை. அதுதான் முக்கியம். அப்படி வைத்திருக்கிறார்கள். நம்மளால அது அந்த யோஜனை கிடையாது. அதனால வையத்து வாழ்வீர்கள் நாமும் கோவிலுக்கு வரும். அதுதான் சம்பிரதாயம். எப்படின்னு கேட்டா, குரங்கு இருக்கு, வெறுமை அனாலஜின்னு பேர், ஒப்புமைன்னு பேரு, உப்பமா, அது சிமிலின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நேராக நீங்க எம்பெருமான குரங்குன்னு சொல்லக்கூடாது. அதனால குரங்கு என்ற அனுமானை நாம கோவில் வைத்து கும்பிடுவோம். அதனால அந்த குரங்குக்கு குட்டி இருக்கு, குரங்கு குட்டி. அந்த குரங்கு குட்டி என்ன பண்ணும்? தாயை கெட்டியாக பிடிக்கும். தாய் குரங்கு பல கிளைகளுக்கு ஒவ்வொரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் பொழுது அந்த குட்டி குரங்கு கெட்டியாக பிடிக்கும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குரங்கு குட்டி போல நாம் இருந்து, நம்முடைய தாயான துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ என்று சொல்லக்கூடிய தாயும் தந்தையும் ஆகிய எம்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நாமும் இப்ப ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் எப்போ வழக்கம் உண்டுன்னா, நான் வணங்குகிறேன்னு வரும், நமாமி அப்படின்னு வரும், அப்புறம் வந்தே அப்படின்னு வரும். ரெண்டு விதமான வினை சொல்ல வரும் சம்ஸ்கிருதத்துல. நான் வணங்குகிறேன்னு வரும். அப்படி இல்லாமல் அது வந்து எனக்கு மட்டும். ஆனா பஜாமகே என்று ஆங்கில சம்ஸ்கிருதத்திலே சொன்னால், நாம் எல்லோரும் சேர்ந்து வயம் பஜாமகே, நாம் எல்லோரும் சேர்ந்து வணங்கும். கோவிலுக்கு போகும்பொழுது இப்ப இவர் என்ன பண்ணார், இவருடைய திருத்தமையினாரை கூப்பிட்டு அழிச்சுனார். இது வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். அவரும் வந்துருக்கு. அதாவது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலை. அதனால கோவிலுக்குன்னு போகும்பொழுது கோவிலுக்கு யாரையாவது கூப்பிட்டு போகணும். நம்ம முடிஞ்சா அழிச்சுன்னு போகணும். நம்முடைய வீட்டு உறுப்பினர், குடும்ப உறுப்பினரை அழைத்து கொண்டு போகணும். அதுதான் நல்ல எண்ணம். சினிமாவுக்கு போச்சு அப்படி இல்லை. சினிமாவுக்கு போச்சு நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களே வந்துடுவாங்க. நீங்க சினிமாவுக்கு போறீங்கன்னா நான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்களான்னு அது வேற கேட்க இல்லாமல் கோவிலுக்கு வரும். நாமும் நம் பாவை, நம்முடைய பாவை. இந்த பாவைங்கிறது ஒரு பொம்மை.
நவராத்திரி பொம்மை மாதிரி. அந்த பொம்மையை தாயார நினை. அந்த தாயாருக்கு காத்தியாயினிங்கிற பேர் வச்சு, பார்வதிங்கிற பேர். அதை விரதமாக கொண்டு அந்த பொம்மையை கொண்டு வந்து ஆற்றங்கரையிலே வைத்து அதை தொழறதுக்காக ஒரு நோன்பு, அதுக்கு பேர் பாவை நோன்பு. இந்த பாவை நோன்பை இங்கே இந்த பாசனத்தில் சொல்ல போறோம். நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். சாற்றி என்றால் இப்போ பூச்சாற்று உற்சவம் என்று ஸ்ரீரங்கத்தில் உண்டு ரங்கநாதனுக்கு. அதனால நிறைய பூ எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பாங்க. அந்த பூ அதனால சாற்றி நமக்கு பூ நிறைய இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம வாயால திருநாமங்களை சொல்லி கீர்த்தனம் பண்ணுவதுங்கிறது சாற்றி. வையத்து வாழ்விகா நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இப்போ இதுவும் நேத்தி பாக்குற மாதிரி ஆப்ஷன். நீங்க வந்தா வரலாம், வராமல் இருக்கலாம், எப்போ வேணுமோ வரலாம். நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன், இந்த திருப்பாவிக்குனத்துக்கு எப்போவா வாங்குவோம், ஒரு 10 நிமிஷமாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி எப்போ வேணாலும் வரலாம், 30 நாளில் 6:30 8 மணிக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி சாற்றி நீராடினா அதாவது ஐயத்து வாழ்விகா நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்பீர்களா இருந்தால் காது கொடுத்து கேளுங்கள். கேளீரோ. நான் கட்சி தானே பேசுறேன், தூங்காம கேளுங்க. கேளீரோ. செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இதுல செய்யும் கிரிசைகள்னு ஒண்ணு சொல்றீங்க, அப்ப செய்யாத கிரிசைகள் ஒண்ணு இருக்கான்னா ஆமா. இதுல 6 செய்யும் கிரிசைகள் இருக்கு, 6 செய்யக்கூடாத கிரிசைகள். நேற்று என்ன சொன்னோம்? 2 வார்த்தை சம்ஸ்கிருதமும் 1 வார்த்தை தமிழ்னு சொன்னோம். கை முதல் இல்லாமை, இயலாமை, அது தமிழ்ல சொன்னோம். சம்ஸ்கிருதத்தில் என்ன சொன்னோம்னா ஆக்கிஞ்சன்யம், கார்பண்யம் நேற்று சொன்னோம். ஏன்னா படிந்துன்னு சொல்லச்சேன், எனக்கு ஒன்றுமே முடியவில்லை, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமானிடம் நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அது முதல் குணம். எம்பெருமான் அல்லது நம்முடைய ஆச்சாரியன், அல்லது கூட இல்லை, ஆச்சாரியனே எம்பெருமான் திருவடியிலே விழும்பொழுது அதுக்கு பேர் பிரபத்தி, பரண்யாசகா, சரணாகதி என்று சொல்வார். இந்த செய்யும் பொழுது அந்த முதல் நமக்கு தகுதி கார்பண்யம், ஆக்கிஞ்சன்யம், கைமுதல் இல்லாமை, இயலாம். இங்க என்னன்னு கேட்டா ரெண்டாவது என்னன்னு கேட்டா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்தது இல்லாமல் அதை செய்யணும்னு செய்யணும். நேற்றுக்கு முடிவு செய்து அடுத்த வருஷம் செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு சொன்னா ஆனுகூல்ய சங்கல்பகான்னு பேர் ஆங்கிலத்தில் சம்ஸ்கிருதம். ஆனுகூல்ய சங்கல்பகா, எம்பெருமானுக்கு எது பிடித்ததோ அதுதான் ஆனுகூல்யம். அனுகூலம் என்று சொல்வார். நமக்கு வேண்டியது செய்ய வேண்டும். சங்கல்பகா முடிவு செய்ய வேண்டும். எம்பெருமான் சங்கல்பம் பண்றான், நாம செய்யறோமா செய்யலையான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா நாம முதல்ல நமக்கு ஏன் நாம தான் முடிவு செய்யணுமான்னு கேட்டா, நீங்க தானே இப்ப சொன்னீங்க அவர் தான் எல்லாமே செய்யறாருன்னு. நமக்கு மனது என்று ஒன்று கொடுத்திருக்கிறான். நமக்கு எது கெட்டது எது நல்லது என்று பகுத்தறிவு இருக்கிறது. அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால நாம முடிவு பலன் அவன் கொடுப்பான். அதனால முதல்ல முடிவு பண்ணணும். ஆனுகூல்ய சங்கல்பா, செய்யும் கிரிசைகள் கேள்வி. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பார்க்கடலுள் திருப்பார்க்கடல், பாலாலே ஆன சமுத்திரம், கடல். அதுல பையத்துயின்ற மெதுவாக சொல்றான் பையன், அல்லது யோக நித்திரை செய்யக்கூடிய. இங்க பார்க்கலாம், இங்க ஸ்ரீ ரங்கநாதன் சயன திருக்கோலத்தில் இருக்கார். இங்கேயே மேல இருக்கார், இங்கேயே மேல ஜன்னல் பின்னால. அதனால ரைட்டு போட்டு பார்த்தா தெரியும் பகல். அதனால அது சைன திருக்கோலத்தில் இருக்கார். யோக நிதிரைன்னு பேரு. அது விழித்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கிற மாதிரியும் தூங்கி கொண்டே விழித்திருக்கிற மாதிரி இருக்கார். அறத்தூக்கம் இல்லை, முழு தூக்கம் தான், முழு விழிப்பு தான். நாம செய்யறத பார்த்துட்டு இருக்கார். இவன் என்ன பொய் சொல்றானா திருப்பாவையில, இல்லை தப்பு சொல்றானா, உண்மையை சொல்றானா, சரியான அர்த்தம் சொல்றானா, பொருள் சொல்கிறானான்னு பார்க்கணும். அதனால பையத்துயின்ற பரமன். யார் அவன்? பரமன் புருஷோத்தமன் ரங்கநாதன். 1000 திருநாமம் இருக்கக்கூடிய விஸ்வம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஆரம்பிக்கும்.
கடைசியில சர்வ பிரஹரணாயுதா ஓம் நம இதின்னு முடியும். அப்படி அந்த 1008 திருநாமங்களையும் வைத்துக் கொண்டிருப்பவன் என்ன பண்றான்? அவன் பரமன். என்ன செய்யணும்? அடிப்பாடி அவனுடைய திருவடியை நாம் பாட வேண்டும். எப்படி பாடுறதுன்னு கேட்டா, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. ஐயோ 4000 இருக்கா? வேண்டாம் வேண்டாம், 30 பாசுரம். கண்ணினும் திருத்தாம்பு 10 பாசுரம், மதுரகவி ஆழ்வார், அதையாவது பாடணும். இல்ல திருப்பல்லாண்டு 10 பாசுரம், 443 பாசுரங்கள்ல பெரியாழ்வார், அதாவது ஆண்டாளுடைய திருத்தந்தையாருடைய பாசுரம் பல்லாண்டு, திருப்பல்லாண்டு பாசுரம். சரி, இல்லாட்டா அமலநாதி பிரான் 10 பாட்டு, திருப்பாணாழ்வார் இந்த சாலை வழியாக தான் போனவர், காவேரி கரையிலே நின்றவர், அவரை தூக்கி கொண்டு லோகசாரங்க முனிவர் என்று ஒரு பட்டாச்சாரியர் அர்ச்சகர் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்ய சந்நிதிக்கு அழைத்து கொண்டு மேல அந்த திருப்பாணாழ்வார் அருளிய அமலநாதி பிரான் 10 பாசுரம். ஏன் இதெல்லாம் நாம சொல்றது இல்லை அப்படின்னா, குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கறது இல்லை. நமக்கும் தெரியலன்னு சொன்னா நாம பசத்தை பார்த்து சொல்லி, நாமளே பசத்தை பார்த்து, நீ பசத்தை பார்த்து சொல்றியே தாத்தான்னு அது நம்மளை கழுது. அதனால மானத்தை வாங்கிடும். அதனால சின்ன வயசுலயே நாம கத்துக்கணும். இளமையில் கல். அதனால இவன் என்ன சொல்றான்? இளமையில் கல் கையில இருக்கு, அடிக்கிறேங்க. அப்படி இல்லை. அதனால இங்க வந்து பரமன் அடிப்பாடி சொல்லணும். திருச்சி கல்யாணராமங்கிறவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், இன்னும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கார். அந்த மண்ணச்சநல்லூர்ல இருக்கார். அவர் எல்லா வீடியோலையும் வரார், டிவியில வரார். அவர் சொன்னார், முதல்ல என்ன சொன்னா ஆண்டாள் பாசுரத்துல நாராயணனேன்னு யார பாடணும்னு சொல்லி நாராயணன் பேர் சொல்லிட்டார். அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டா அடிப்பாடின்னு. 3வது பாசுரத்துல பேர் பாடின்னு. அடிபாடிங்கிறதுக்கு அப்புறம் பேர் பாடினா என்ன? நாம சங்கீர்த்தனம் அர்த்தம், திருநாமங்களை திருப்பெயர்களை சொல்லுவதுன்னு அர்த்தம். 3 இதுல வார்த்தைகள்ல முடிச்சுட்டான். ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர் பாடி. இந்த 3 போதும். யாரு கடவுள் நமக்குன்னு தெரிஞ்சுட்டோம், அவருடைய திருவடியில விழணும்னு நினைச்சோம். பாடிங்கிறத விட திருவடியில போய் நம்ம பாடுறதுங்கிறத விட, பாட தெரியலன்னா காலில் போய் விழணும். அப்ப விழுந்த ஒருபாடு என்ன செய்யணும்னா அவனுடைய திருநாமங்களை பாடணும். இந்த 3 முடிஞ்சு போச்சு. திருப்பாவை சாரமே இதுல இருக்குன்னு அந்த சொன்னார். அவர் பேரையும் சொல்லணும் கேட்டா, அவர் சொன்ன கருத்து அழகான கருத்து. பரமனடி பாடி, இது முதல் செய்தி. 6 செய்கைகள்ல செய்யும் கிருசைகள்ல முதல் பரமனடி பாடி. நெய்யுண்ணோம். இது ஒரு வேடிக்கை. என்னன்னு கேட்டா, நெய் இருக்கு, அது குடிக்கிறதுன்னு சொல்லுவோமே தவிர, நெய் வந்து லிக்விட், அது திரவம். அது குடிக்கிறதுன்னு சொல்லுவோமே தவிர உண்ணோம்னு சொல்லணும். உண்கிறோம், சாப்பிடுகிறோம், நெய் சாப்பிடுகிறோம் சொல்லுது வழக்கம். ஏன்னா இடையர்களுக்கு நல்ல தமிழ் தெரியாது. அதனால ஆண்டாளும் அவர்களோடு சேர்ந்து இடைப்பேச்சாக நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டீங்க? மூளை வளர்றதுக்கு நெய் தானே சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் எல்லார் வீட்லேயும் அதே தான். ஒரு கப்பில் வச்சுருப்போம், சின்ன கப்பில். அதில் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டிருப்போம், கரண்டி. அந்த கரண்டியில் இப்படி இலையில போடும்போது, இன்னொருத்தர் போடும்பொழுது பொறும்போது இன்னும் நம்ம அதால குண்டா போயிடுவோம், கொலஸ்ட்ரால் வந்துடும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும். என்னத்தையோ பயந்துட்டு செய்யும். அப்படிலாம் கிடையாது. நெய் நிறைய சாப்பிட்டு கிருத்தேன வர்த்ததே புத்தின்னு. அதுக்காக ஒரு படி நெய்யா சாப்பிட போறோம் இல்லை. அதுக்காக வந்து 1 கிலோ நெய் அல்லது ஒரு 1/4 கிலோ நெய்யா சாப்பிட போறோம் இல்லை. கொஞ்சம் தான். அதை நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. 2வது போடுங்க. அந்த ஸ்பூனே சின்ன ஸ்பூன், அதுல 2 கிராம் கூட இருக்காது, 4 கிராமாவது. ஸோ இதுல என்னன்னு கேட்டா, நெய் உண்ணோம்னு சொல்லிட்டீங்களே. அப்போ இந்த 30 நாளும் மார்கழி மாசம் நெய் சாப்பிடக்கூடாதான்னு. ஐயோ, நெய் சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலி வரும் சார், டாக்டர் சொல்லிட்டார். இல்லை, இந்த நெய் நாம சாப்பிடாம 5 லட்சம் பெண்கள் நெய் சொன்னேன். 5 லட்சம் சிறு குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா. 5 லட்சம் 10 லட்சம் ஆச்சு. அப்பா சேர்த்தா 10 லட்சம், அம்மா சேர்த்தா 20 லட்சம், 15 லட்சம். இப்படி ஆயிடுச்சா? ஊரே நெய் சாப்பிட்டு கண்ணனுக்கு எப்படி நெய் கொடுக்கல அப்படிங்கிற பயம். நெய் உண்ணும். அதே மாதிரி பால் உண்ணும். இப்போ பாலை சாப்பிட மாட்டோம். பால் சாப்பிட மாட்டோம்னு இல்லை, பால் உண்ணும்.
1 லிட்டர் பால் சாப்பிடுமா? இல்லை. பால் சாப்பிட்டா சில பேருக்கு உடம்புக்கு ஆகாது. அதுக்கு பேர் லாக்டோஃபோபியான்னு ஒரு வியாதி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணும். அதனால் பால் உண்ணும். இதெல்லாம் செய்யக்கூடாத செய்கை. நெய் உண்ணும் முதல் செய்கை 6ல். 2வது பால் உண்ணும். அப்போ நாம் அடுத்தது செய்ய வேண்டிய செய்கள் 2வது. முதல்ல பரமநடி பாடி, அதுக்கப்புறம் நாட்காலே நீராடும். இதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். மார்கழி மாதத்தில் குளிராக இருக்கு, வீட்டில் வெந்நீர் இருந்தால் தான் குளிக்க முடியும். காவேரியில் போய் குளிக்க முடியாது. குளிக்கிறதே என்ன சொன்னானே போன பாசனத்தில், நீராட்டம்ங்கிறது எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி அதனுடைய பொருளை உணர்ந்து நம்முடைய இறைப்பற்றை அதிகமாக ஆக்கிக்கொள்ளவதுங்கிறது அது நீராட்டம். அதனால 6ல் போய் குளிக்க முடியல, ஜில்லுன்னு இருக்கு தண்ணீர். அதனால வீட்டில் வெந்நீரில் குளிக்கிறோம். இந்த வெந்நீரில் குளிக்கும்பொழுது காலையில் குளிக்கணும். நாட்காலை. எத்தனை மணிக்கு குளிக்கிறது கேட்குறாங்க? சூரியோதயத்துக்கு முன்னாடி. 3:30க்கு குளிக்க முடிஞ்சா கொடுங்க. வேதம் படிக்கிறவங்களாம் 3:30க்கு குளிக்காமையே கூட வேதம் சொல்லலாம், குளிச்சுட்டும் வேதம் சொல்லலாம். நேற்று படித்த பாடத்தை சொல்லலாம். புதுசாக படிக்கணும்னா குளிச்சுட்டு சொல்லணும். சுத்தமாக இருக்கணும், தூய்மையோடு இருக்கணும், ஆடை தூய்மையாக இருக்கணும். அதுக்காக முதல் நாள் இரவே அதை துணி கொடியில் வளர்க்குவோம், வேஷ்டியெல்லாம் வளர்க்குவோம். முதல் நாள் அதுக்கு 2 நாள் முன்னாடி வளர்த்தினா அது மடி இல்லைன்னு வேறு சொல்லுவோம். அதனால் முதல் நாள் இரவு தான் அதை உலர்த்துவாங்க, போய்த்து உலர்த்துவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 3:30க்கு எழுப்பாங்க. அதுக்கு பேர் உஷத்காலம். அதுக்கப்புறம் சூரியோதய காலம், இந்த சூரியன் உதிக்கின்ற காலம். அதுக்கு முன்னாடி பிரபாதம்னு காலை வேலை. இப்போ நாட்காலே என்ன செய்யணும்? நீராடி. நீராடின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப குளிராக இருக்குது, வீட்டில் வெந்நீரும் இல்லைங்கிற பொழுது எம்பெருமான் பேரையாவது சொல்லணும். எழுந்திருக்கும்போது ஹரி 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 என்று 7 முறை சொல்லணும். ஸ்ரீஹரிஹி நான் சொல்வேன். அப்புறம் அடுத்தது ஸ்ரீ ஹரையே நமஹான் என்று சொல்வேன், வணக்கம் என்று சொல்வேன். 7 தடவை தான் சொல்லணும்னா நிறைய தடவை சொல்லலாம். நேரம் எழுந்திருக்கணும், ஆஃபீஸ் போகணும். அதனால் ஸ்ரீஹரிக்கு. அதுக்கப்புறம் கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேத்து கோவிந்தா, பிரபாத்தே கரதர்சனம் என்று கையை பார்த்து சொல்லணும் வலதுக்கு. அல்லது கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கலாம், எம்பெருமான் படத்தை பார்க்கலாம், திருவிளக்கை பார்க்கலாம். வீட்டில் அம்மாவோ மனைவியோ ஏற்றி வைத்திருந்தா, பெண் குழந்தையோ ஏற்றி வைத்திருந்தாங்கன்னா அந்த திருவிளக்கை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய மங்கள பொருட்களை பார்க்கலாம். ஒரு பழங்கள் வாங்கி வைத்திருந்தீங்கன்னா அந்த பழங்களை பார்க்கலாம் காலை வேளையில். இப்படி நிறைய என்னென்ன பார்க்க வேண்டும் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அதை பார்த்து கொண்டு எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் நெய்யுண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி. 2வது செய்ய வேண்டிய கிரிசை நாட்காலே நீராடி. அப்போ செய்ய வேண்டாத கிரிசை மையிட்டு எழுதும். கண்களுக்கு மையிட்டா நல்லது, ஏன்னா கண் பார்வைக்கு அது உதவும். அதே போல் வயதான ஒருபாடு நமக்கு கண் சிகிச்சை செய்து கொள்வோம்ல மருத்துவத்தை போய், அது செய்ய வேண்டாமல் தேவையில்லாமல். எப்போ அப்படின்னு கேட்டால், ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அந்த மை இடுவதுங்கிறது சின்ன வயசில் பிறந்த குழந்தைக்கு கூட மை இடுவாங்க. இந்த காலத்தில் நல்ல மை இடுவாங்க. இந்த நல்ல மை இட்டால் அந்த கண் அழகாக தெரியும். நமக்கு அந்த குழந்தையுடைய கண் அழகாக தெரியும், அதுக்கு கண் பார்வை அழகாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் அதெல்லாம் கண்ணில் மை இட்டால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்படி இல்லை, இங்கே மையிட்டு எழுதும். இன்னும் மையிட்டு எழுதுன்னு இந்த 30 நாளும் மை இடமாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால், கண்ணன் எம்பெருமானே எங்கள் கண்ணில் மை இடம். அதனால மையிட்டு எழுதும். எம்பெருமான் எங்ககிட்ட வரணும். நாங்கள் உங்ககிட்ட வந்துட்டோம், கண்ணனே உங்ககிட்ட நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் எங்ககிட்ட வரணும். உங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு அருள் தர வேண்டும். அப்படிதானே கேட்கணும். அதனால் மையிட்டு எழுதும். மலரிட்டு நாம் முடியும். தலையில் பூ வைத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் சின்ன வயசில் ஆண் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூ வைப்பாங்க, குடுமி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் சவுளம் என்ற ஒரு கடங்கு. இந்த சவுளம் என்று சொன்னால் குடுமி வைக்கிறதுங்கிறது உண்டு. அந்த காலத்தில் எல்லாருக்கும் உண்டு, பெண்களுக்கு ஆண்களுக்கு, ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் உண்டு. நமக்கே நம்ம சனாதன தர்ம மதத்தில்
இந்து தர்மம் என்று பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்து அல்லது ஹிந்து என்று சொல்றோமே, அந்த இல்லாமல் சனாதன தர்ம மதத்தில் இருக்கும் நாம் எப்பொழுதும் அந்த குடுமி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குடுமியில மலர்களை வைக்கும். நீங்க என்ன பெண் மாதிரி தலையில பூ வச்சுப்பீங்களான்னு கேட்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும். இது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் 2 கூடாத செய்கைகள். மையிட்டெழுதும் 3வது கூடாத செய்கை, செய்யக்கூடாதது. மலரிட்டு நாம் முடியும் செய்யக்கூடாது 4 செய்யாதன. அப்புறம் அடுத்தது மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும். செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம். என்ன முதல் வார்த்தை சொன்ன இந்த பாசுரத்துல? இந்த சரணாகதிக்கு வேண்டிய நமக்கு வேண்டிய பண்பு என்னன்னு கேட்டா ஆனுகூல்ய சங்கல்பகான்னு சொன்னேன். எம்பெருமானுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை செய்கையை செய்ய போகிறேன் என்று முடிவு செய்தோன்னு சொன்னேன். அதுல பரமநடிபாடி முதல் லிஸ்ட்ல வந்துச்சு, நாட்காலை நீராடி 2வது வந்துச்சு பட்டியல்ல. இப்போ 5வதா எது செய்யக்கூடாது வந்துச்சு, செய்யாதன செய்யும். இதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல பிராத்திகூல்ய வர்ஜனம். எது எம்பெருமானுக்கு பிடிக்காதோ அதை ஒதுக்கி விடுவது. அது எங்க சொல்லிருக்கு சார்? எது கூடாதுன்னு எங்க சொல்லிருக்குன்னா வேதத்தை படிக்கும். சத்யான்ன பிரமதிதவ்யம் தைத்திரோபனிஷத், தர்மான்ன பிரமதிதவ்யம், சத்தியத்தை விட்டு பிறழக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அறம் மட்டும்தான் செய்யணும், நல்ல காரியம் மட்டும்தான் செய்யணும், கெட்ட காரியம் செய்யக்கூடாது. தர்மான்ன பிரமதிதவ்யம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் என்ன வேண்டாம், நோ இங்கிலீஷ். பூத்தேன பிரமதிதவ்யம், நம்ம பணம் சம்பாதிக்கிறது வேண்டாமான்னு கேட்டா சம்பாதிக்கணும். பூத்தினா செல்வம், செல்வத்துக்காக நாம உழைக்க வேண்டுமான்னு என்றால் உழைக்க வேண்டும். பூத்தேன பிரமதிதவ்யம். அப்புறம் தேவ பித்ருகாரியாபியான்ன பிரமதிதவ்யம், இறைவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். தேவ பித்ரு காரியாபியான்ன பிரமதிதவ்யம். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கூடாது கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன கூடுன்னு? அதில் பூஜை பண்ணணும் பெருமாளுக்கு, அதே மாதிரி பெற்றோருக்கு நாம் கொண்டு புரியணும். அதெல்லாம் பொய் பேசக்கூடாது. பொய் அதான் உண்மை பேசணும். என்ன செய்யணும்னா உண்மை பேசணும், அதனால பொய் பேசணும். அதனால இந்த வேதம் படி தைத்திரோபனிஷத் சொல்றதுனால செய்யாதன செய்வோம், தீக்குறளை செல்வோம். இது ரொம்ப அழகான தமிழ்ல சொல்லக்கூடியது. போய் கோள் மூட்டுவது தமிழ், கோள் மூட்டுவது. தீக்குறளை திருக்குறள்னு படிச்சுடாதீங்க. அப்படின்னா திருக்குறள்லாம் 1300 படிக்கணும்னு. தீக்குறளை சென்று ஓதும்னா உங்களை பத்தி அவர் வீட்டுக்கு போய் சொல்லணும். உங்கள்கிட்டயே சொல்லிடலாம், உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கு, அது திருத்திக்கங்கன்னு ஏதாவது சொல்லலாம். பெரியவர்களை பார்த்து சொல்லக்கூடாது. சின்னவர்கள் ஒரு அன்பா சொல்லலாம், ஆசையா சொல்லலாம், உத்தரவு போடக்கூடாது. தீக்குறளை சென்று ஓதும். அவர் காதுல போய் ஊதுறது இவர் நல்லவர் இல்லை, நேர பார்த்தா இவர் நல்லவர் சொல்றது. இவர் வீட்டுக்காரிட்டு போய் இவர் நல்லவர் இல்லையா, இவருடைய உறவினருக்கு போய் திருக்குறளை போய் அவர் நல்லவர் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. திருக்குறளை செல்வோம். இப்ப என்ன செய்யணும், செய்யாது இப்ப சொல்லிட்டோம். என்னென்ன? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், அப்புறம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும், தீக்குறளை செல்வோம். 6 செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது பரமநடி பாடி, நாட்காலை நீராடி, இப்ப ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. இது 2. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. தேவைப்பட்டவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு தானம் செய்வதுங்கிறது ஐயம். இது என்ன கஷ்டம் கேட்டா, அந்த சங்கத்தமிழ், இது ஆண்டாளுடைய தமிழ் சங்கத்தமிழ். அது ஐயம்னா உங்களுக்கு சந்தேகம் தான் தெரியுமே தவிர, உங்களுக்கு இந்த பாசனத்தில் ஐயம் இருக்கான்னு இவரை கேட்டேன்னா சந்தேகம் இருக்கான்னு தானே அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை. ஐயம் சொன்னா தகுதி உள்ளவர்களுக்கு தானம் செய்வது பேர் ஐயம். இதுதான் ஆண்டாளுடைய தமிழ்ல ஒரு விசேஷம், ஸ்பெஷல். புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால பல ஆச்சாரிய விளக்கங்களை படிக்க வேண்டும். பிச்சை அப்படிங்கச்ச ஒரு நமக்கு உதவி கேட்டு வரும் பொழுது, எனக்கு பசிக்கிறது, உணவு கொடுங்கள் அல்லது பணம் கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது, என்னால முடியலைன்னா ஆந்தனையும் கை காட்டி, அந்த வீட்டை காட்டி, எம்பெருமானுடைய அனுகிரகம்
பகவதா ஸ்ரீ வெங்கடேஷ ஜிஎஸ் சுவாமியுடைய வாத்சல்யத்தை பாருங்க. ஆளுயர மாலை திருப்பாவை பாடியவருக்கு மாலை. கோதா உபனிஷத்துன்னு பேர் இது. கோதா உபனிஷத் வேதமனத்துக்கும் வித்தாகுங்கிறதுனால திருப்பாவை 30 வந்து 4000 திவ்ய பிரபந்த பாடல்களுக்குள்ளே இதுதான் முக்கியம். அதனால இதுக்கு உபனிஷத்துன்னு பேரு. அது எல்லாமே வேதம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மாழ்வார் 4 வேதத்துக்கும் 4 விதமா சொல்லியிருக்காரு பாசுரங்களை. அப்படி அந்த 4 வேதத்துக்கு சொல்லிட்டார்ல. அப்புறம் இது என்னன்னு கேட்டா இது சாரம். திருப்பாவை என்பது 4 வேதங்களுக்கும் சாரம். 30 பாசுரத்தை படிச்சா தெரிஞ்சு போயிடும். இப்பதான் சொன்னேன், நிறைய வார்த்தைகள்லாம் சொன்னேன், நிறைய சொல்றேன். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய சொல்றேன். நேற்று வந்து ஈழா சுத்தம் சொன்னேன், 4-5 வரி. இன்னைக்கு இதுக்கு வந்துட்டோம். என்ன கிருஷைகள் வந்துட்டோம். ஆந்தனையும் கை காட்டும். தமிழ வேடிக்கைக்காக சொல்லுவாங்க. ஒரு வாசல்ல ஒருத்தன் வந்தா உணவு கொடுன்னு ஏதோ கேட்டான். அதனால மருமகள் வீட்டில் இருந்தாங்க, நாட்டு பெண். இல்லைப்பா இன்னைக்கு சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சு, போயிட்டு வா, நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவன் கொஞ்சம் தூரம் போனான். அதுக்குள்ள இந்த மாமியார் என்ன பண்ணாங்க, வீட்டில் இதாப்பாக்க வா, ஓஹோ உணவு கொடுக்க போறாங்க போல் இருக்கு இந்த வயதான அம்மா அப்படின்னு திருப்பி வந்தான். நான் சொல்றேன் நீ போ, நாளைக்கு வா. ஏன்னா இந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை. அப்படி செய்ய முடியாது. ஆந்தனையும் கை காட்டி என்ன சொன்னோம் இப்போ, பரமனடி பாடி நாட்காலை நீராடி ஆந்தனை இது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி 4ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க பெருமாளை நம்பணும். பெருமாளை நம்பணும்னா இப்ப யார் இருக்கா எனக்கு பெருமாள் பார்த்து பேசக்கூடிய பெருமாள் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை நம்பி உய்யுமாறு, அவர் நமக்கு மோட்சம் கொடுப்பார் என்று நினைத்து உய்யுமாறு, இந்த வாழ்க்கையை துன்பத்திலிருந்து நம்மை மீட்பார் என்று நினைத்து உய்யுமாறு எண்ணி யோஜனை பண்ணி, தமிழ் எண்ணி யோஜனை பண்ணி எண்ணத்தை நமக்கு வரவழைத்து உய்யுமாறு எண்ணி உகந்து. என்ன பார்த்தோம், செய்ய வேண்டிய கிருச்சைகள் செய்யும் கிருச்சைகள் கேளீரோ, பரமனடி பாடி நாட்காலை நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து. உகந்து இப்ப கோவிலுக்கு வரீங்க, 2 பேர் இப்ப அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. இவர் வந்து போன வருஷத்துல இருந்து வந்திருக்காரு. நேற்றுக்கு வரல, சொன்ன கேட்டு நேற்றுக்கு வர முடியலையா, அந்த வேலை இருந்தது. இன்னைக்கு ஒருத்தர் நேற்று வேலை இல்லை இன்னைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னார். நேற்று வந்தவர் இன்னைக்கு வேலை இருக்குட்டார், வரல. அப்படி இல்லாம வந்து உட்கார்ந்து கேட்குறீங்கல்ல, முழுக்க கேட்குறீங்கல்ல, அப்போ ஆசைப்பட்டு பெருமாளை பற்றி என்ன சொல்ல போகிறான்னு தான் கேட்க வந்திருக்கீங்களே தவிர என்னுடைய குடும்ப வரலாறு கேட்க. ஏன் எனக்கு எத்தனை அண்ணன் தம்பி, எத்தனை அக்கா தங்கை, வேடிக்கை சொன்னா எத்தனை அப்பா அம்மா. ஏன்னா பகவான் கிருஷ்ணன் நடிச்சான், தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்துட்டு நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் குழந்தையாக வரும். கூறத்தாழ்வான் சுந்தர பாகவதவர்ல கேட்டார், உனக்கு எத்தனைடா அப்பா எத்தனை அம்மா? அழகாக என்ன, தேவகியும் அம்மான்னு கூப்பிடுவியா, யசோதையும் அம்மான்னு கூப்பிடுவியா, நந்தகோபனையும் அப்பான்னு கூப்பிடுவியா, வசுதேவனையும் அம்மான்னு கூப்பிடுவியா அப்படின்னு கேட்டார். வேடிக்கையா, ஏன்னா பக்தர்கள் அப்படி கேட்கலாம் உரிமையா, நாம கேட்க முடியாது. அதனால அவர் உயர்ந்த பக்தர் கூறத்தாழ்வான்கிற இந்த ஸ்ரீரங்கத்தில் என்னுடைய ஆச்சாரியன் ஞாபகம் உய்யுமாறு எண்ணி உகந்துன்னா சந்தோஷப்பட்டு மனதில் நமக்கு படணும். ஓ இவர் பெருமாளை பற்றி தான் சொல்றார், பெருமாளை பற்றி தான் கேட்குறோம் அப்படின்னா வந்து, அதாவது பரமனடி பாடும் பொழுது உகந்து, நாட்காலை நீராடும் பொழுது உகந்து, வரிசையா சொல்லணும். ஐயமும் பிச்சை ஐயமும் இடும்போது உகந்து. இப்போ முதல்ல சொல்றேன், நான் பரமனடி பாடிங்கிறது கோவிலுக்கு வந்து அவருடைய தீர்த்தமும் சட்டாரியும் வாங்கி கொண்டா நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது என்று நம்பின்னு.
ரெண்டாவது, நாட்காலை நீராடும் பொழுது, குளிக்கும் பொழுது காவேரி விரஜாத்தோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாது தேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று எம்பெருமானை நினைத்து ஸ்லோகம் சொல்லி நீராடும். அல்லது எம்பெருமான் நாமங்களை திருநாமங்களை சொல்லி கீர்த்தனம் பண்ணணும். எங்க பாட்டி சொல்லுவாங்க, குளிக்க போகும்போது வரும்போது நாராயணா நாராயணா. அது எங்களுக்கும் அந்த பழக்கம் உண்டு. ஸ்லோகத்தை சொன்ன ஒருபாடு நாராயணா. கங்கே யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே கிருஷ்ணே காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குருன்னு சொல்லணும். இந்த மாதிரி எம்பெருமானை அங்கேயே நாட்காலை நீராடும் பொழுதும் உகந்து நம்முடைய நினைவே எப்பொழுதும் அவனிடம் இருந்து உகந்தேலோ உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ. நேரம் ஆயிடுத்தோ என்ன உத்தேகம் கொடுத்து இருந்தாலும் நம்ம நேரம் மீறவில்லை நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு நீங்கள் அக்கறையாக கேட்கக்கூடிய பெரியவர்கள் வந்திருக்கிறீங்க. சில பேர் அழகாக அமர்ந்து அது கொஞ்ச நேரமாவது கேட்டுட்டு போவோங்கிற எண்ணத்தில் வந்திருக்காங்க. சரி, அதனால் இது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உபன்யாசம். நான் 2017 இதை செய்து கொண்டு இருக்க எம்பெருமான் அனுகிரகம் கிடைத்தது. அதனால் கோயிலில் போய் உண்டியலில் கோடிக்கணக்காக கொடுக்குற பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு எம்பெருமான் ஆயிரக்கணக்காக கொடுக்குறார். அப்படி நமக்கு தெரிந்து கொண்டு அது முன்னெல்லாம் பட்டு வேட்டி, பட்டுப்புடவை, பெரிய வடை, லட்டு, பெரிய லட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அனுப்ப முடியல. அதனால் ஆள் அனுப்பிச்சு கொடுக்கணும். அதனால் அது முடியல. அதனால் இப்போ பணம் மட்டும் தருகிறார்கள். சம்பாவனை, அதாவது அனுகிரகம் செய்கிறார்கள். அதனால் அப்படி, ஏன்னா அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்களாக செய்யறதில்லை. அதாவது ஃப்ரீன்னு சொல்கிறாங்களே, அதாவது இலவசமாக நாங்கள் பேசலை. அதில் இலவசமாக பேசுறதுக்கு தயாராக இருக்கும், இடம் கொடுக்க மாட்டோம். இதை சொன்ன உடனே இவர் சுவாமி ஜிஎஸ் சுவாமி பாருங்க, அவருடைய அனுகிரகம் எப்படி மாலை வந்து இப்போ அதுக்காக நன்றி சொல்லி இந்த சுவாமிக்கு, ரகுநாதன் சுவாமிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி, நாளைக்கு வருவதற்காக இப்பொழுதும் மீண்டும் நன்றி சொல்லி, அவருடைய திருத்தமையினாலும் இந்த நீங்களும் வந்தவர்கள் எல்லோரும் நாளைக்கும் கேட்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் விடுத்து இன்று இந்த பாத்திரத்தை நிறைவு செய்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமக்கு எத்தனையோ நினைவுகளில் மறந்து போயிடுறது. என்னன்னு கேட்டால், எம்பெருமானை எழுப்பதற்கு இந்த 30 பாசுரம் இருக்கு. அதை தவிர திருப்பள்ளி எழுச்சி இருக்கு, தொண்டடிப்படி ஆகும், அது ஒரு 10 பாசுரம் இருக்கு. அதில் ஒன்றாவது சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு இவர் அனுமதியில் அவர் பாடினாலும் சரி, நான் பாடினா இல்லை, படித்தாலும் சரி. அதில் கதிரவன் குணதிசைங்கிறத நாளைக்கு சேர்த்து இந்த பாசனத்தை பாடிட்டீங்கன்னா தினம் ஒரு பாசனம். இவர் வர முடியாத நாட்களில் நாங்களாம் இன்னொருத்தர் யாரையாவது குழந்தைகளெல்லாம் கூப்பிட்ருக்கோம், அவங்களும் பாடலாம். அதனால் அது ஒரு திருப்பள்ளி எழுச்சி. இந்த 2 தான் இந்த மார்கழி மாதத்திலேயே பாடக்கூடிய திவ்ய பிரபந்த பாசனம். வேற எதையும் பாட மாட்டாங்க. அதனால் வேற எதையும் பாட மாட்டாங்கன்னு சொன்னால் 4000 இங்கே பாட முடியாது 30 நாளுக்குள்ள. அதனால் அங்கே பாடுறாங்க 20 நாளுக்குள்ள 4000 பாடுறாங்க, அரையர் சேவை பாடுறாங்க, அர்த்தம் சொல்கிறாங்க. இங்கே என்னன்னு கேட்டால், அந்த 30 பாசுரத்தில் நான் மனசுக்குள்ள நினைத்தது என்னன்னு கேட்டால், 143 நாச்சியார் திருமொழி பாசுரங்களை ஒவ்வொரு நாளைக்கு 10 பாசுரங்களாக பாடுவதற்காக எனக்கு எண்ணம் இருக்கிறது. நீங்கள் கேட்பதற்கு பொறுமை வேண்டும். 2வது, பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு மட்டுமாவது இங்கே சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் மறந்து போச்சு. அதுக்காக தான் இன்றைக்கெல்லாம் கொண்டு வந்தேன். இருந்தால் கூட அதாவது டென்ஷன் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஆரம்பிக்கும் பொழுதே 6:37 ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு சொல்வார்கள், ஏன்னா 6:30க்குன்னு போட்டிருக்கீங்க, 7 நிமிஷம் தாமதமாக தொடங்குகிறீர்கள் என்று சொல்வார்கள். அது மாதிரி இல்லாமல் இந்த அடியனுக்கு உதவி செய்த பெரியவர்களுக்கெல்லாம் கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லி, வாதி திபசிரோபங்க
பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः சிரம் விஜயதாம் புவி. ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளைக்கு இந்த கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அந்த தனியன்களை தினமும் நான் சொல்றது வழக்கம். சுவாமி பாடுறதுக்கு அழகாக வந்திருக்காருங்கிறதுனால அதை ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுருக்கோம். கடைசி நாள் சொல்கிறது மட்டும் இல்லை, தினமுமே தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத நாளைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தினாலும் சரி, நான் ஞாபகம் வைத்து கொண்டாலும் சரி, அதை சொல்வதற்கு ஆசையாக இருக்கிறது. ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருவடிகளே சரணம்.